சார் ஏமாத்த முடியும். குடும்ப ஆட்சி. இங்க ராகுல் காந்தி குடும்ப ஆட்சி, ஸ்டாலின் அவர்கள் குடும்ப ஆட்சி, தேஜஸ்வி யாதவ் குடும்ப ஆட்சி. கேட்டா நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம், இண்டி கூட்டணி ஒட்டிக்கிட்டு இருக்கு, கட்டிக்கிட்டு இருக்கு, சட்டிக்கிட்டு இருக்குன்னா எப்படிங்க இல்லாம இருக்கும்? தாத்தா மகன் பேரன் பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் நீங்க ஆட்சியில் இருப்பீங்க. இதுக்காக நீங்க ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இது மக்கள் கொண்டாடுறாங்க, நீங்களா கற்பனையில சொன்னீங்களா? எப்படி வாரிசா இருக்கிறது குற்றம் இல்ல, மக்களை பிளவுபடுத்துகிற சக்தியா இருந்தாதான் குற்றம். ராகுல் காந்தி நாடு முழுவதும் நடந்து கடந்திருக்காரு. ஒரு இடத்துல கூட ஒரு கல்வீச்சோ, ஒரு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பேச்சோ, ஒரு வன்முறையோ, ஒரு கலவரமோ கிடையாது. அத்வானி தான் யாத்திரை போனாரு. இந்த நாடு என்னவாச்சு? அப்போ வாரிசுங்கிறது பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய கருத்து, அவங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அது மக்கள்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள், அதுதான் பார்க்கணும். அப்போ முதலமைச்சர் இன்னைக்கு போறாருன்னா அங்க போய் இணக்கத்துக்கான ஒரு குறியீடா நிற்கிறாரு. இங்கே பீகாரிகள் குறித்து தவறான கருத்துக்களை பிஜேபியை சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட போது இங்கே அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை முதலமைச்சர் அன்னைக்கு மேற்கொண்டார். அங்கிருந்து வந்து இங்கே பீகார்லேருந்து வந்து பார்த்துட்டு போய் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுதுன்னு இவங்க கூட கூட்டணியில் இருக்க அரசு தான் சான்றிதழ் கொடுத்துச்சு. அப்போ இவங்க இன்னைக்கு ஆன்டி பீகாரின்னு அங்கே மூவ்மெண்ட் கட்டுறாங்களா? உங்க கூட்டணி அரசு தான் தமிழ்நாடு அரசுக்கு நற்சான்று கொடுத்தது. அன்னைக்கு உங்க ஆளுதான் அன்னைக்கு நீதிமன்றத்தால கண்டிக்கப்பட்டார், தவறான தகவல்களை பரப்பாதீங்க வந்து பேசினார் இல்லைங்களா? இன்ஃபேக்ட் அவருக்கு அவர் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்காரு, எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்துல இருக்காரு. அப்படியாப்பட்டவருக்கு உண்மையிலே அவர் சொல்றது நியாயம் தர்மம், அதுல உண்மை இருந்துச்சுன்னா இந்த அபிடவிட், அதுவும் சட்ட ரீதியான ஒரு அபிடவிட் கொடுக்கறதுல அவருக்கு என்ன பயம்? அடுத்த ஒரு பாயிண்ட், தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைப்பதாக இருந்தால் அபிடவிட் போட்டு தான் தாக்கல் செய்து தான் குற்றச்சாட்டு வைக்கணும்னு சட்டத்தில் இருக்கா? எல்லாரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க தானே. தேர்தல் ஆணையம் ஒன்றும் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு இல்லையே, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட அமைப்பு தானே, மக்களுக்கான அமைப்பு தானே, நேர்மையான தேர்தலை நடத்த வேண்டிய, அதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு அமைப்பு தானே. தேர்தல் நடத்தும் முறையில் குளறுபடி இருக்கு, கோளாறு இருக்குன்னு சொன்னா ராகுல் காந்திக்கு பதற்றம் வருவதை விட, இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு பதற்றம் வருவதை விட முதல்ல யாருக்கு பதற்றம் வரணும்? தேர்தல் ஆணையத்துக்கு தானே வரணும். லட்சம் பேர் எங்க போயிட்டாங்கன்னு லிஸ்ட் கொடுத்தாச்சு. லிஸ்ட் கொடுத்தாச்சு கோர்ட்ல. பிஆர்ல 65 லட்சம் பேர் காணோம் சார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா கொடுத்தாச்சு சார். நீ எந்த உலகத்துல இருக்கீங்க? நீக்கப்பட்ட பட்டியல் லிஸ்ட் கோர்ட்ல. நீதிமன்றம் ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையத்தை நோக்கித்தான் கேள்வி எழுப்பி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்துக்கு தான் உத்தரவு போட்டிருக்குது, 65 லட்சம் பேருடைய பட்டியலை வெளியிடுங்க. வெளியிட மாட்டேன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் எப்படி வெளியிட்டுச்சு? ஏன் வெளியிட மாட்டேன்னு சொல்லுச்சு முதல்ல, அப்புறம் எப்படி வெளியிட்டுச்சு? அப்போ இப்படி ஒரு பரப்புரை, இப்படி ஒரு குற்றச்சாட்டு, அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு, நீதிமன்றத்தினுடைய ஆணை, அதற்கு பிறகுதான் அது நடந்திருக்கு. அதை தேர்தல் ஆணையமே சரி செய்திருந்தால் நேர்மையான தேர்தல் ஆணையமா இருக்கலாம். ஆனா தேர்தல் அதிகாரி தானே தவறை செய்யறார். அந்த தவறை தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சு திருத்தி இருந்தாலும் சரி, ஆனா அது பொது வெளியில சந்திச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற தீர்ப்பின் வழியாகத்தான் என்பது அறிவிக்கப்பட்டது. அங்க தேர்தல் ஆணையம் நேர்மையா செயல்படல.